விஜய் பாஜகவோடு கூட்டணி வைப்பார் என்று நான் நம்பவில்லை என திருச்சியில் திருமாவளவன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். விஜய் பாஜகவோடு கூட்டணி வைப்பார் என்று நான் நம்பவில்லை, கருதவில்லை. அவரை வைத்து பாஜக திமுகவிற்கு எதிராக கூர்த்தீட்டுகிறது என திருச்சியில் திருமாவளவன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் நிதி உதவி வழங்க உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் திருச்சியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். வருகின்ற 11ஆம் தேதி 41 பேர் குடும்பங்களை நேரில் சந்தித்து இழப்பீடு நிதி தர இருப்பதாக குறிப்பிட்டார். நாளை சென்னை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்தில் இறந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்த உள்ளதாகவும் குறிப்பிட்டார். இச்சம்பவத்தில் முதல்வர் பெருந்தன்மையோடு நடந்து கொண்டுள்ளார். எடப்பாடி பழனிசாமி பாஜக RSS அமைப்புகளை அரசியல் ஆதாயம் கருதி திசை திருப்ப முயற்சிப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. தமிழ்நாடு அரசியலுக்கு இது உகந்ததல்ல. தமிழ்நாடு ஆளுநர் நீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்ட பிறகும் கூட மீண்டும் அரசியல்வாதியைப் போல் செயல்பட்டு வருகிறார். கவலை அளிக்கிறது. தமிழ்நாடு போராடும் வெல்லும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்து அதனை ஒட்டி அவர்கள் பரப்புரை நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தேர்தலுக்கு தயாராகி வருகிறார்கள். அதிமுக காரர்கள் போல பாஜக காரர்கள் போல ஆளுநர் பேசியிருப்பது அவருடைய அதிகார வரம்புகளை மீறிய செயல். ஆளுநர் என்கின்ற பதவிக்கு அவர் களங்கம் விளைவிக்கும் வகையில் தொடர்ந்து பேசி வருகிறார். இது கடும் விமர்சனத்திற்குரியது. அவருடைய போக்கு மாறவில்லை என்பது கவலையாயிருக்கிறது. இதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். இருந்தாலும் கூட அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஆளுநர்கள் போக்கை சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது, கண்டிக்க வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆளுநரை கருத்தை கடுமையாக கண்டிக்கிறது. விஜய் மீது எங்களுக்கு தனிப்பட்ட வன்மம் காழ்ப்புணர்ச்சியும் இல்லை. விஜய்க்கோ அவர்களுடைய சம்பவம் நடக்க வேண்டும், உயிரிழக்க வேண்டும் என்று திட்டமிட்டு வாய்ப்பில்லை. பொதுமக்கள் உணர்ந்து இருக்கிறார்கள். விஜய் அவரை ஆதரிக்கிறவர்கள் உள்நோக்கம் கற்பிப்பதால் நாம் விஜய் குறித்தும் விஜய் கட்சியினர் குறித்தும் மேற்கொள்கிற நடவடிக்கைகள் குறித்தும் விமர்சிக்க வேண்டியிருக்கிறது. அவரை கைது செய்து சிறைப்படுத்த வேண்டும் என்பது எங்களது நோக்கம் அல்ல. ஆனால் அவர் இதற்காக வருந்தி இருக்க வேண்டும். பாதிக்கப்பட்டோருக்கு ஆறுதல் சொல்லியிருக்க வேண்டும். அரசியல் ஆதாயம் கருதி ஏமாற்றி இருக்கிறார் என்பதுதான் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். இதில் 15 பட்டியலின மக்கள் உயிரிழந்த அனைவருக்கும் உரிய இழப்பீடு நிதி கிடைக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு கொடுத்த 10 லட்சம் ரூபாய் போதாது. கூடுதலாக நிதியுதவி செய்ய வேண்டும். வாய்ப்பு உள்ளவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்க முன்வர வேண்டும். நிரந்தரமாக வருமானம் வர வழிவகை செய்ய வேண்டும். குடும்பத்தை ஆற்றுப்படுத்த இது ஏதுவாக அமையும் என கேட்டுக்கொள்கிறேன். திமுக தரப்பிலிருந்து இதற்கு ஏற்கனவே பதில் குறிப்பிட்டு விட்டனர். ஒரு நபர் ஆணையம் அமைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உயர்நீதிமன்றமும் சிறப்பு புலனாய்வு குழுவை IG அஸ்ரா கர்க் தலைமையில் அமைத்து இருக்கிறது. விஜய் தொடர்பாக அரசு நிதானித்து அனைத்து முடிவு எடுக்க வேண்டும் என நான் கருதுகிறேன். தாவேகா தரப்பினருக்கும் எந்த உள்நோக்கமும் கிடையாது. திட்டமிட்டு எதையும் அவர்கள் செய்யவில்லை. திமுக போன்ற கட்சிகள் எந்த தூண்டுதலையும் செய்திருக்க முடியாது. அதனால்தான் இதனை ஸ்டாம்பீடு என்கின்றோம். கரூர் கூட்ட நெரிசல் வன்முறை வெறியாட்டுதால் 41 பேர் பலியாகவில்லை. ஒருவருக்கொருவர் தங்களை தற்காத்து கொள்ளும் முயற்சியில் விளைவாக ஏறி மிதித்து மூச்சு திணறி அதனால் உயிரிழந்திருக்கிறார்கள். இதில் உள்நோக்கம் இல்லை என்பது பொதுமக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்பது உண்மை. வேறு ஏதும் சதி திட்டம் இருக்கிறதா என்ற கோணத்தில் இந்த புலனாய்வுகள் நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. அப்படி புலனாய்வில் என்ன வருகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பொதுவாக மேல் ஓட்டத்தில் பார்க்கும் பொழுது நெரிசல் சாவு அவ்வளவுதான். ஆகையோர் இதற்கு விஜய் பொறுப்பேற்று இருக்க வேண்டும். பொதுமக்களின் கருத்தாகவும் இருக்கிறது. அரசின் மீதும் முதலமைச்சர் மீதும் பழி சுமத்துவது. தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்கள் தன்னை காண வந்த சூழலில் காலதாமதமானால் ஒரே நேரத்தில் நீண்ட நேரம் பெரும் திரள் கூட்டம் இருந்தாலும் ஏற்பட்ட விளைவு என்று விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களும் அதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை எங்களை போன்றவர்களின் கருத்து. தேசிய நெடுஞ்சாலைகளில் மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் மதுபான கூடங்களை தமிழ்நாடு அரசு அமைத்து வருகிறது என்ற கேள்விக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சதவீதம் கூட உடன்பாடு இல்லை. அதனை கடுமையாக எதிர்க்கிறோம். தேர்தலுக்கு முன்னதாக டாஸ்மாக் கடைகளை மூடுவது குறித்து முதல்வர் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். அதனை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். இந்த கரூர் பெருந்துயர சம்பவத்தில் கூட ஏராளமான இளைஞர்கள் குடிபோதையில் வந்திருக்கிறார்கள் என புலனாய்வில் தெரிய வருகிறது. இளைஞர்கள் பாழாவதற்கு டாஸ்மாக் ஒரு காரணமாக இருக்கிறது. போதைப்பொருள் ஒரு காரணமாக இருக்கிறது. முதல்வர் இதற்கு ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டும் என நான் வலியுறுத்துகிறேன் என தெரிவித்தார். பாஜக விஜய் அவர்களை தங்களது கூட்டணியில் இணைத்துக் கொள்ளும் முயற்சிக்கிறார். கருதவில்லை. அப்படி நம்பவில்லை. அதற்கு வாய்ப்பு இல்லை. திமுக எதிர்ப்பில் அவர் உறுதியாக இருக்க வேண்டும். அவர் கூர்த்தீட்ட வேண்டும். திமுகவை பலவீனப்படுத்த பயன்படுவார் என்று பாஜகவினர் தருகிறார்கள்.
நம்புகிறார்கள். அந்த அடிப்படையில் தன்னுடைய கொள்கை எதிரி என்று விஜய் பாஜக விமர்சித்தாலும் அவருக்கு வலிந்து ஆதரவு தருகிறார்கள். அவருடைய நடவடிக்கையில் அரசியல் உள்ளம் இருக்கிறது. அதற்கு விஜய் பலியாகி விடக்கூடாது. அப்போது சுட்டிக்காட்டுகிறேன் என தெரிவித்தார். கற்பிப்பதால் நாம் விஜய் குறித்தும் விஜய் கட்சியினர் மேற்கொள்கிற நடவடிக்கைகள் குறித்தும் விமர்சிக்க வேண்டி இருக்கிறது. அவரை கைது செய்து சிறைப்படுத்த வேண்டும் என்பதல்ல நம்முடைய நோக்கம். ஆனால் அவர் இதற்காக வருந்தி இருக்க வேண்டும், பாதிக்கப்பட்டோருக்கு ஆறுதல் சொல்லி இருக்க வேண்டுமே தவிர அரசியல் ஆதாயம் கருதி இதனை அரசியல் உள்நோக்கத்தோடு மடைமாற்றம் செய்ய முயற்சிக்கிறார் என்பதுதான் கவலை அளிக்கிறது. அதனையே நாங்கள் சுட்டி காட்டியிருக்கிறோம். இன்னமும் இந்த தாவேக கட்சியோட பொதுச் செயலாளர்கள் தலைமுறையாக தான் இருக்காங்க. தொடர்ந்து மேல்முறையீடு செய்கிறாங்க. ஒரு கட்சி ஆரம்பித்து பல்வேறு நிகழ்வுகளை போய் ஆய்வு செய்கிறவங்க இப்போ ஒழிகிற நிலைமை இருக்குது. தாவேகாவில் இன்னும் போய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லலை, நிவாரணம் வழங்கலை. எப்படி பார்க்குறீங்க? விரைவில் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கப் போவதாகவும் அவர்களுக்கு நிவாரணம் வழங்கப் போவதாகவும் விஜய் தரப்பிலிருந்து அறிக்கை வெளியாகி இருக்கிறது. அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கென்று 20 பேர் கொண்ட ஒரு குழுவை அவர் நியமித்திருப்பதாகவும் தெரிய வருகிறது. அது அவருடைய உட்கட்சி பிரச்சனை. அவர்கள் உடனடியாக ஏன் விரைந்து செல்லவில்லை, நிவாரணம் செய்யவில்லை என்று நாம் தொடர்ந்து பேச இயலாது. மிக முக்கியமாக 15 பேர் இதில் பட்டியலினம் அவங்களுக்கு இப்போ உதவி ஏற்கனவே பிரதமர் நிதி உதவி அளிக்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி வேறு எதுவும் வேலை வாய்ப்பு மற்ற எதுவும் டிசிக்கு எதுவும் இதில் நம்ம அப்படி தனியாக பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 41 பேருமே பாதிக்கப்பட்டவர்கள் தான், அவருடைய குடும்பத்தினர் பாதிக்கப்பட்டவர்கள் தான். எல்லோருக்கும் உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும். நான் தமிழ்நாடு அரசுக்கு விடுத்த வேண்டுகோள் 10 லட்சம் போதாது என்பதாகும். ஆக தமிழ்நாடு அரசு மேலும் அவர்களுக்கு கூடுதல் நிதி வழங்குவதற்கு முன்வர வேண்டும் என்பதோடு வாய்ப்புள்ள குடும்பத்தினருக்கு, கல்வி தகுதி உள்ளவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்குவதற்கு முன்வர வேண்டும். அவர்களுக்கு ஒரு நிரந்தர வருமானம் கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும். அந்த குடும்பத்தினரை ஆற்றுப்படுத்துவதற்கு அது ஏதுவாக அமையும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். விஜய் மீது வழக்கு பதிவு செய்யலை சார். அதாவது தமிழக அரசு இப்போ விஜய் ரசிகர்களை கண்டோ இல்லை எதுவும் உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிரும் பயப்படுறாங்களா, இல்லை விஜய் மீது ஏன் இந்த தயக்கம் சார் தமிழக அரசுக்கு நினைக்கிறீங்க? அதற்கு ஏற்கனவே திமுக தரப்பிலிருந்து விளக்கம் சொல்லிவிட்டார்கள். அருணா ஜெகதீசன் அவர்களின் தலைமையிலான ஆணையம் அறிக்கை தரட்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போது அதே பிரச்சனை குறித்து உயர்நீதிமன்றமே ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்திருக்கிறது, ஐஜி அஸ்ரா கார்க் அவர்களின் தலைமையில். ஆக இத்தகைய விசாரணைகள் போய்கொண்டிருக்கிற சூழலில் விஜய் அவர்கள் தொடர்பாக அரசு நிதானித்து முடிவெடுக்கும் என்று நான் கருதுகிறேன். முக்கியமாக இந்த எஸ்ஐடி விசாரணைகளை சரியாக போகும். ஏற்கனவே ஒரு நபர் ஆணையம் அமைத்திருக்காங்க. முதல்வர் இப்போ அந்த நீதிமன்ற உத்தரவுப்படி எஸ்ஐடி விசாரணை வச்சுருக்காங்க. உண்மை கண்டறிய வேண்டும் இருபுறமும் சொல்கிறாங்க. தமிழ்நாடு முதல்வரும் உண்மை வெளிவரும் சொல்கிறாங்க. அந்த பக்கம் தமிழக வெற்றி கழகமும் உண்மை வெளிவரும் சொல்கிறாங்க. ரெண்டு தரப்பிலும் என்ன கருத்து சொன்னாலும் ஒரு உண்மை என்னவென்றால் இது தன்னிச்சையாக நடந்த ஒரு நேர்ச்சி. அதாவது தாவேக தரப்பினருக்கும் இதில் எந்த உள்நோக்கமும் கிடையாது. இப்படி ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டு செய்தார்கள் என்று சொல்ல முடியாது. அதே போல் திமுக போன்ற கட்சிகள் இதில் எந்த தூண்டுதலையும் செய்திருக்க முடியாது. அதனால்தான் இதனை ஸ்டாம்பீட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறார்கள். வன்முறை வெறியாட்டம் நடந்து 41 பேர் பலியாகவில்லை. ஒருவருக்கு ஒருவர் தற்காத்து கொள்வதற்காக மேற்கொண்ட முயற்சியின் விளைவால் ஏறி மிதித்து மூச்சு திணறி அதனால் உயிரிழந்திருக்கிறார்கள். எனவே இதில் உள்நோக்கம் இருக்க வாய்ப்பில்லை என்பது பொதுமக்கள் உணர்ந்திருக்கிற ஒரு உண்மை. இதை தாண்டி வேறு ஏதேனும் சதித்திட்டம் இருக்கிறதா என்கிற கோணத்தில்
இந்த புலனாய்வுகள் நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. அப்படி புலனாய்விலே என்ன வருகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். 19 மேலோட்டமாக பார்த்தாலே இது ஒரு நெரிசல் சாவு, அவ்வளவுதான். ஆகவே இதற்கு தார்மீக பொறுப்பேற்று இருக்க வேண்டும் விஜய் அவர்கள் என்பதுதான் பொதுமக்களின் கருத்தாகவும் இருக்கிறது. அதற்கு அரசின் மீதோ அல்லது முதலமைச்சரின் மீதோ பழி சுமத்தும் போக்கு ஏற்புடையதல்ல. தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்கள் தன்னை காண வந்த ஒரு சூழலில் காலதாமதத்தாலும் ஒரே இடத்தில் நீண்ட நேரம் பெருந்திரள் கூடியிருந்ததனாலும் ஏற்பட்ட ஒரு விளைவு என்று விஜய் அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்களின் கருத்து. பாரதிய ஜனதா எம்பிக்கள் தொடர்ந்து எம்பிக்களாக இருக்கட்டும், அவங்க நிர்வாகிகளாக இருக்கட்டும், தொடர்ந்து விஜய்க்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவர் கூட்டணிக்கு வரவேற்கணுன்றதுனால இந்த மாதிரி கருத்துக்கள் வரப்படுதா, இல்லை அவங்களோட எம்பிக்கள் வந்ததையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு துணை கேள்வினே, முக்கியமாக வந்து ஏற்கனவே நீங்கள் மற்றவர்கள்லாம் முதலில் வந்து விஜய் வந்து மிகவும் துயரத்தில் இருக்கார், இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்ததுக்கப்புறம் எல்லாரும் வந்து அவங்களுடைய கருத்துக்கெல்லாம் மாற்றி சொல்கிறதா வந்து எல்லாரும் வந்து குற்றம் சாட்டுறாங்க. அதனால தான் நான் கூட வந்து ஏன் இன்னும் விஜய் கைது செய்யலைன்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு. பாஜகவினர் வந்து தலையீடு செய்து இதை வந்து மடைமாற்றம் செய்ய முயற்சிப்பது, உள்நோக்கம் கற்பிப்பது ஏற்புடையதல்ல என்கிற நிலையில்தான் விஜய் அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யாமல் தமிழ்நாடு அரசு ஏன் மெத்தனம் காட்டுகிறது என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியிருந்தது. பாஜகவினர் விஜய் அவர்களை தன்னுடைய கூட்டணியிலே இணைத்துக் கொள்ள முயற்சிக்கிறார்கள் என்று நான் கருதவில்லை, அப்படி நம்பவும் இல்லை, அதற்கு வாய்ப்பும் இல்லை. ஆனால் திமுக எதிர்ப்பில் அவர் உறுதியாக இருக்க வேண்டும், அதை மேலும் மேலும் கூர்த்தியிட்ட வேண்டும், திமுகவை பலவீனப்படுத்துவதற்கு விஜய் பயன்படுவார் என்று பாஜகவினர் கருதுகிறார்கள், நம்புகிறார்கள். அந்த அடிப்படையிலே தன்னுடைய கொள்கை எதிரி என்று விஜய் பாஜகவை விமர்சித்தாலும் அவருக்கு வலிந்து ஆதரவு தருகிறார்கள். எனவே அவர்களின் நடவடிக்கையில் அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது. அதற்கு விஜய் பலியாகிவிடக்கூடாது என்று தான் நான் அவ்வப்போது சுட்டி காட்டி வருகிறேன். பல இடங்களில் வந்து மணமகிழ் மன்றம் டாஸ்மாக் கடைகள் அகற்றம்னு சொல்லிட்டு மணமகிழ் மன்றம் என்ற பேரில் மதுபான கடைகள் திறக்கப்பட்டு வருகிறது. அது வந்து தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 1% கூட உடன்பாடு இல்லை. அதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். தேர்தலுக்கு முன்னதாக மதுபான கடைகளை, டாஸ்மாக் கடைகளை மூடுவது குறித்து முதல்வர் ஒரு முடிவெடுக்க வேண்டும், அதை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். இந்த கரூர் பெருந்துயரத்திலும் கூட ஏராளமான இளைஞர்கள் குடிபோதையில் வந்திருக்கிறார்கள் என்பது புலனாய்வில் தெரிய வருகிறது. எனவே இளைஞர்கள் பாழாவதற்கு டாஸ்மாக் கடைகள் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது, போதைப்பொருள் புழக்கம் ஒரு காரணமாக இருக்கிறது. எனவே முதல்வர் அவர்கள் இதிலே பெருந்தன்மையோடு ஒரு நல்ல முடிவை எடுக்க முன்வர வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். தேங்க்யூ சார். 1 லட்சம் ரூபாய் நமது சார்பாக தலைவரிடம் நிதி வழங்குகிறோம். ஆனால் கொஞ்சம் எல்லாம் அகலம் பண்ணிடுங்க, எல்லாம் கொஞ்சம் இளைய பாரதி எவ்வளோ தரீங்க? 50,000 சொல்லிட்டோம். அதுதான் தோல்விக்குது, வேற ஒன்றும் இல்லை. 11ஆம் தேதி நாங்கள் கரூர்